வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான். முதல்வர் வேட்பாளரா இபிஎஸ்ஐ ஏற்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா தடலடியான ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அமமுக அதை ஏற்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவிச்சிருக்கிறார். தஞ்சையில் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்பு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணியில் நிச்சயம் வெற்றி பெறும், அந்த அர்த்தத்தை வரும் மே மாதம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வளர்ந்த கட்சிகளில் கட்டமைப்புக்கு ஈடாக அமமுக உருவாகிவிட்டது. அமமுக வெற்றி முத்திரை பதிக்கும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அமமுக அதை ஏற்க வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது அவருடைய விவகாரம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியினுடைய கூட்டணி தலைமையை ஏற்க முன் வர்றதில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இதனால் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த 2 சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுடைய பார்ட்டிசிபேட் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய வேலையில் தான் இப்போ டிடிவி தினகரனுடைய வெளியேற்றமோ பன்னீர்செல்வத்தோட வெளியேற்றமோ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவில் புதிய கூச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செங்கோட்டையன் எழுப்பியிருக்கிறாரு. ஏற்கனவே பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரன் சசிகலா இப்படி அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4 துண்டுகளாக உடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து 2 முதுபெரும் அமைச்சர்கள் திமுகவுக்கு தாவன விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் இப்போ செங்கோட்டையனுடைய கூச்சல் மற்றும் டிடிவி தினகரனுடைய நிபந்தனைகள் இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாமல் மத்தியில் ஆளக்கூடிய நம்முடைய ஒன்றிய பாஜக அரசும் தமிழகத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை வகிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் திக்குமுக ஆறதா சொல்றாங்க. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி இவர்களை எப்படி சமாதானம் செய்ய போகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படி மீண்டும் அமமுக இணையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.